வாங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்க. காலையில் ஒரு 6:30க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து உரித்து நைட்டே வச்சதுங்க. சரி அதை வந்து உடச்சி போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் உடச்சி போட்டுட்ருக்கேங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தில் மருந்தடிக்கிற வேலை இருக்கனால அவங்க அந்த வேலைக்கு போயிட்டாங்க. நம்ம வீட்டில் சமையல் வேலையை பார்த்துக்கிட்டே இந்த தேங்காயை உடச்சி காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து தேங்காய் உடச்சிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தேங்காய் உடைக்கிறதுல என்னென்னு ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நல்லதுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் தண்ணியெல்லாம் நம்ம குடிச்சிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு வேணுனாலும் தேங்காய் தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்கலாம். ஆனால் இது ரொம்ப வரக்காய்ங்க. அதனால் வந்து தேங்காய் தண்ணி குண்டாவிலெல்லாம் ஊற்றி வச்சுக்கலாங்க. உடச்சி அதில் ஊற்றலங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மட்டும் வேணுங்கிறது ஒரு 2 3 தேங்காயிலேருந்து தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டேங்க. கொஞ்சம் காய் வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா வெயிட்டாக இருக்கிற காயில் தேங்காய் தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்ததுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காயிலெல்லாம் தண்ணி கொஞ்சமாக இருக்கும். அது ஒன்றும் ருசியாக இல்லை. ஒரு மாதிரி சுருன்னு இருக்குது, இல்லைன்னா சப்பையாக இருக்குது, இல்லைன்னா உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு வந்து பார்த்து நான் வந்து தேங்காய் தண்ணி குடிச்சிட்டு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க. சரி தேங்காயும் உடச்சி போட்டாச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்தையெல்லாம் சுத்தமாக வந்து கழுவி விட்டுடலாம், க்ளீன் பண்ணி விட்டுடலான்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறேனுங்க. தேங்காய் தண்ணி வந்து இருக்கிறதுக்கு வடன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா எறும்பெல்லாம் வந்து இதாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறையா வந்துடும்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நல்லா நீட்டாக வந்து கழுவி விட்டுடலாங்க. எப்பயுமே எந்த ஒரு வேலை செய்யும்போதும் பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த இடத்தையே வந்து நீட்டாக வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த வேலை இருக்காதுங்க. அந்த இடத்தையெல்லாம் கழுவி விட்டு வரதுக்குள்ளேயே எங்கள் பாப்பா வந்து எந்திரிச்சு வந்துட்டாங்க. அவங்க ப்ரெஷ் பண்ணிட்டு வந்தோடனே அவங்களுக்கும் வேலையை கொடுத்தாச்சுங்க. தேங்காயெல்லாம் எடுத்து வைக்க சொன்னாங்க. வெயில் வந்துருச்சு. ஒரு 9:30 மணி போல் ஆகிடுச்சுங்களா. நல்லா வெயிலும் வந்துருச்சு. அப்புறம் பாப்பாவும் வெயிலில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கூட நானும் சேர்ந்து தேங்காய் எடுத்து வச்சுட்ருக்கேனுங்க. 2 பேர் சேர்ந்து தேங்காய் வந்து எடுத்து வச்சுங்க. அடிக்கிற வெயிலை பார்த்தா அப்படியே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ கண்ணை கூசுகிற மாதிரி வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது. மணி 9:30 தாங்க ஆகுது. 9:30க்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெயில் அடிக்குதுன்னு பாருங்களேன். ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டு வரதுக்குள்ளேயே அணில் வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. தேங்காயை தூக்கிட்டு போயிடுச்சு. சத்தம் கேட்டோன்னே நான் வரதை பார்த்தோன்னே அது போட்டு போயிடுச்சு. போய் இந்த வேப்ப மரத்தில் வந்து பாருங்கள் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப் பண்ணி எடுக்கல, ஜூம் பண்ணி எடுக்கலான்னு கொஞ்சம் நெகந்த பாருங்கள், அது அப்படியே ஓடிடுச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த மயிலும் வந்து சாப்பிட வந்துச்சுங்க. இதுவும் வந்து நம்மக்கிட்ட போகிறது பார்த்துட்டு அதுவும் வந்து வேகமாக ஓடி போயிடுச்சுங்க. இதெல்லாம் வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வெளியில் தான் இருக்கணும். வெளியில் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் எப்படிங்க, அதுக்கும் ஒரு வருமானம் வர மாதிரி ஒரு வேலை இருக்குங்க. அதுதான் விளக்கமாறு உரிக்கிற வேலை. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இந்த தேங்காயை வந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறனுங்க. மயில், அணில், குருவி, மைனா, புறா இந்த மாதிரி ஏகப்பட்ட பறவைகள் வரும். அதுவும் நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதையும் வந்து துரத்தி விட்டுக்கிட்டு நம்ம தேங்காயை காய வச்சு எடுத்துக்கலாங்க. கோழிக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தீனி போட்டாங்க. அதையும் வீடியோ எடுத்துக்கிட்டு விளக்குமாறும் வந்து உரிச்சிட்டாங்க. மணி இப்போ 2 மணி ஆகிடுச்சு. சரி இதுக்கு மேலே மதியம் சமைக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. 2 மணிக்கு தான் சமைக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் சாப்பிட்றதே 3 மணி ஆகிடுங்க.